திருமங்கலம் அருகே அரசு வேலை வாங்கித் தருவதாக ஆசை காட்டி பெண்ணிடம் 7 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். துணை தாசில்தார் என கூறி நம்ப வைத்து மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே சூலப்புரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரகலாதா. 38 வயதான இவர் கணவரை பிரிந்து 2 பெண் குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். கடந்த 2022ஆம் ஆண்டு தலையாரி பணிக்காக பேரையூர் தாசில்தார் அலுவலகத்தில் நேர்காணல் முடித்துவிட்டு பிரகலாதா வெளியே வந்துள்ளார். அப்போது திருமங்கலம் ஆலம்பட்டியைச் சேர்ந்த 55 வயதான ரத்னகுமார் என்பவர் அவருக்கு அறிமுகமாகியுள்ளார். தன்னை துணை தாசில்தார் என அறிமுகப்படுத்திக் கொண்ட ரத்னகுமார் பிரகலாதாவிடம் தன்னால் தலையாரி அரசு வேலை வாங்கித் தர முடியும் என ஆசை வார்த்தை கூறியதாக தெரிகிறது. இதற்காக 7 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என அவர் கூறியுள்ளார். எப்படியாவது அந்த வேலை மட்டும் கிடைத்துவிட்டால் தனக்கு உதவியாக இருக்கும் என நினைத்த பிரகலாதா தன்னிடம் இருந்த நகைகளை அடகு வைத்தும் கடன் பெற்றும் பணத்தை தயார் செய்துள்ளார். பின்னர் 7 லட்சம் ரூபாயை 4 தவணைகளாக ரத்னகுமாரிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் பணத்தை பெற்றுக்கொண்ட ரத்னகுமார் பிரகலாதாவுக்கு இதுவரை அரசு வேலை வாங்கித் தராமல் தொடர்ந்து அலைக்கழித்ததாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பிரகலாதா கொடுத்த பணத்தை திருப்பித் தருமாறு ரத்னகுமாரிடம் கேட்டுள்ளார். ஆனால் பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் ரத்னகுமார் தொடர்ந்து இழுத்தடித்து வந்துள்ளார். தனது பணத்தை எப்படியாவது திரும்ப பெற்றுவிட வேண்டும் என்கின்ற முனைப்பில் பிரகலாதா தொடர்ந்து அவரது வீட்டிற்கு சென்று கெஞ்சி கேட்டுள்ளார். ஆனால் ரத்னகுமாரோ சாதி பெயரை சொல்லி அவமதித்ததாக கூறப்படுகிறது. மேலும் அவரது உறவினர் ராஜா என்பவரை வைத்து பிரகலாதாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த பிரகலாதா திருமங்கலம் காவல் நிலையத்திலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் புகார் அளித்தார். புகாரின் பேரில் விசாரணை நடத்திய திருமங்கலம் தாலுகா போலீசார் ரத்னகுமார் மீது மோசடி, கொலை மிரட்டல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மேலும் பிரகலாதாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படும் ரத்னகுமாரின் உறவினர் ராஜாவையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். துணை தாசில்தார் என கூறி அரசு வேலை வாங்கித் தருவதாக ஆசை காட்டி பெண்ணிடம் 7 லட்சம் ரூபாய் பணம் பெற்றதாக கூறப்படும் இந்த சம்பவம் திருமங்கலம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.